Hello viewers, welcome to Super Brain. Example 2.36 பார்க்கலாம். Find the sum of all natural numbers between 300 and 600 சொல்லியிருக்காங்க, which are divisible by 7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 300 and 600க்கு நடுவில் இருக்கிற அதுவும் 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பருடைய சம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சம்னா என்ன, ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பரை கண்டுபிடிச்சிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போது 300 and 600 பிட்வீன் அப்படின்னு சொல்லும் போது 300ம் 600ம் எடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த நம்பர் எடுத்துக்கணும், அதாவது 301 வரணும். அதே மாதிரி இதுக்கு பிஃபோர் நம்பர் வரணும், அதாவது 599. ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ், ஆனால் அது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு இங்கே 301. ஸோ இந்த 301 வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகுதா முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் வந்து நமக்கு 28 வரும் இல்லையா? அப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். இந்த 1 இறக்கிக்கலாம். இது வந்து 3 டைம்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அப்போ ரிமைண்டர் 0 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக இது வந்து 7ஆல் டிவிசிபிள் ஆகும், இந்த 301. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 301. இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன நமக்கு 301. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. டைரெக்டாக 7 ஆட் பண்ணிட்டீங்கன்னாவே அது நெக்ஸ்ட் நம்பராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து 7ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட ஒரு 7 ஆட் பண்ணும்போது 308 கிடைக்கும். அப்போ நெக்ஸ்ட் நம்பர் வந்து 308. நான் எதுக்கு ப்ளஸ் போட்டிருக்கேன்னா, அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, சம் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால நான் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 7 ஆட் பண்ணும்போது 315 நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு இப்போ லாஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் டேர்ம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 600க்கு முன்னாடி 599 வரைக்கும் இல்லையா? ஸோ 599 எடுத்துக்கோங்க. இந்த 599 வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு 8 டைம்ஸ் வந்து 56 வரும். இப்போ பேலன்ஸ் 3 வரும். இந்த 9 இறக்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் நமக்கு 5 7s 35 வரும். அப்போ 5 டைம்ஸ் போட்டோன்னா 35. இப்போ பேலன்ஸ் என்ன கிடைக்குது, நமக்கு 4 கிடைக்குது. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 4ன்னு வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும்னா இந்த 599லேருந்து இந்த 4 சப் பண்ணிடணும். அப்போ இது எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும். 599ல் 4 சப் பண்ணால் என்ன கிடைக்கும், 595 கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டேர்மாக இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 599ல் இந்த 4 சப் பண்ணால் 595 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் டேர்மாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு சீரீஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், இதோடைய சம்ம கண்டுபிடிக்க முடியும். எப்படி, இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னங்க 301, அதுதான் நம்மளுடைய ஏ இல்லையா? நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டி. டின்றது என்ன, T2 மைனஸ் T1. T2 பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு 308 மைனஸ் T1 பார்த்தீங்கன்னா 301. அப்போ என்ன கிடைக்கும், டி வந்து 7. கண்டிப்பாக டி 7ஆக தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குது, லாஸ்ட் டேர்ம் இருக்குது. லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது இங்கே என்ன இருக்குது, 595. ஸோ ஏடிஎல் இது மூணுமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என் கண்டுபிடிச்சிட்டு எஸ்என் ஃபார்முலாவில் போட்டு அதோடைய சம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு என் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. ஸோ என் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. எல் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 595 மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா 301 டிவைடட் பை டி வந்து 7 ப்ளஸ் 1 போட்டுக்கலாமா? இப்போ 595ல் 301 சப் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 492 எவ்வளோ கிடைக்குது, நமக்கு 294 கிடைக்குது பை 7 ப்ளஸ் 1 நமக்கு வந்துடும். இப்போ இது 7 டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்த்துக்கலாமா? ஸோ 7 டேபிளில் இது 1 டைம் கேன்சல் ஆகும். 7 டேபிளில் 4 டைம்ஸ் வந்து 28 வரும். இப்போ பேலன்ஸ் 1 வரும். 14 வந்து 7 டேபிளில் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 42 ப்ளஸ் 1 வந்து நமக்கு 43ன்னு கிடைக்குது. அப்போ என் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு 43ன்னு. நம்ம என் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த சீரியஸுடைய சம்மை வந்து எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னும் போது நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். n/2 இன்ட்டு ஏ ப்ளஸ் எல். லாஸ்ட் டேர்ம் தெரியலனா தான் நம்ம இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ n பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 43ன்னு கண்டுபிடிச்சிட்டோம் பை 2. ஸோ இங்கேயும் நாங்கள் S43ன்னு போட்டுக்கலாம். ஸோ ஏ வந்து நமக்கு இங்கே என்ன 301, எல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 595. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? 301ஐயும் 595ஐயும் ஆட் பண்ணலாம். 1 + 5 வந்து 6, 0 + 9 வந்து 9, 3 + 5 வந்து 8. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 43/2 இன்ட்டு 896ன்னு வருமா? இப்போ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 1
டைம் இது பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும், இதுவும் 4 டைம்ஸ் கேன்சல் ஆகும், பேலன்ஸ் 1 வரும். 16 வந்து 8 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 448 43 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 8 3s are 24, பேலன்ஸ் 2, 4 3s are 12, 12 plus 2 வந்து 14, பேலன்ஸ் 1, 4 3s are 12, 12 plus 1 வந்து 13. நெக்ஸ்ட்டு 8 4s are 32, பேலன்ஸ் 3, 4 4s are 16, 16 plus 3 வந்து 19, பேலன்ஸ் 1, 4 4s are 16, 16 plus 1 வந்து 17. ஸோ 4 6 12 பேலன்ஸ் 1னா 9 1. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 19264ன்னு வருது. ஸோ எஸ் 43 பார்த்தீங்கன்னா நமக்கு 19264ன்னு கிடைக்குது. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.